போனீங்கன்னு கேட்டேன் உங்களை தான். எங்க போனா எல்லாத்தையும் கூட சொல்லிட்டே இருக்கணுமா? ஆமா சொல்லணும். நான் ஏதாவது அடிக்காத எதுக்கு அடி? நீ போய் வாங்கிட்டு வர. எத்தனை இதையே சொல்லிட்டு இருப்பீங்க. நீ போய் வாங்கிட்டு வரேன்டி. ஏய் சும்மா அடிச்சுட்டே இருக்காத காயத்ரி. நீ கம்மன் இருடா. அவரு என்னை அடிச்சு அனுப்புற. நான் இந்த கையே தூக்க முடியாம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம எவ்வளவு அவஸ்தைப்பட்டான். அதுக்குன்னு குடியில இருக்கும்போது ஒரு நாய் குடி இல்லாம இருந்த ஒரு நாய்மா நான் எவ்வளவு அனுபவிச்சிருப்பேன். அவருதான் நான் போன்ல. ஆமா கொண்டா போன. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அவன்தான் இப்படி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியாவா? நேத்தியே எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நேற்று கொஞ்சம் சின்ன வேலை வெளியே போயிட்டு அதான் கூப்பிட முடியல. இப்போ அண்ணன் நம்பருக்கு மட்டும் கூப்பிட்டுருக்குறீங்க. அப்புறம் நீ தூங்கிட்டு போய் நினைச்சேன். என்ன ஒரு மனுஷன் நேற்றுலேருந்து இந்நேரம் வரைக்கும் தூங்கிட்டே இருப்பாளா? அப்படி இல்லை. ஏன் என்ன வரேன்னு சொல்லிட்டு இப்படியே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? நேற்று எங்கே போனீங்க? சின்ன வேலையா வெளியே போயிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டில் தான் இருந்தேன். நிஜமா வீட்டில் தான். இத்தனை நாயும் பேசுறீங்களா? நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா மெசேஜ் பண்ணியா? தப்பு பண்ணது யாரு? நான் எதுக்கு ஃபோன் பண்ணுறேன்? தப்பு உங்கள் மேலே தானே. அப்போ நீங்கள் தானே ஃபோன் பண்ணோன்னு. ஆமாம். அப்புறம் என்னைய கேட்குறீங்க? பண்ணுவீன்னு எதிர்பார்த்து நீ பண்ணவே இல்லை. அப்படித்தான் நானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. தப்பு உங்கள் மேலே தானே இருந்துச்சு. அப்போ நீங்கள் தானே கூப்பிட்டு பேசணும். ஆமாம். இப்போ என்ன வரீங்களா? என்ன பண்ணுறீங்க? அங்கேயே உட்காந்துட்டு இப்படியே காலை தோட்டிட்டு இருக்கலாம்னு நினப்பா? சரி இன்னைக்கு வரேன். இன்னைக்கு வரேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்ககிட்ட பேசணும் சரியா? அண்ணனும் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நேரில் வாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் வரதுக்கு? 1 மணி நேரத்தை கழிச்சு வரேன். 1 மணி நேரம்லாம் இல்லை. நீங்கள் இப்படியே பொழுது வரைக்கும் ஓட்டிடுவீங்க தான். இந்த 5 நிமிஷத்தில் வரேன் 10 நிமிஷத்தில் வரேன்ட்டு. இப்போ வாங்க. அண்ணனுக்கு டைம் ஆயிடுச்சு. அவனுக்கு வேலைக்கு கிளம்ப வேண்டாமா? பேசணும்னு சொல்லிடுறான். நேரில் வாங்க. சரி வரேன். பஜாரியாட்டு கத்தாத காலையிலேயே. கத்துறேண்ணா? பஜாரியாட்டு கத்திட்டு இருக்கிறேன். பஜாரியாட்டு கத்துறேங்கிறீங்க. இப்போ நீங்கள் இத்தனை நாளாக பண்ணிட்டு இருந்தது நான் பொறுமையாகவே தானே இவ்வளோ நாளாக உட்காந்துட்டு இருக்கிறேன். இவ்வளோ நாளாக நானும் பொறுமையாக இருந்து தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்படியே இவ்வளோ ஏச்சிட்டு போயிடலாம் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு போயிட்டு இனிமேல் குடிக்க மாட்டேன் பொறுமையாக நான் இனிமேல் கரெக்டாக நடந்துப்பேன் இனிமேல் கரெக்டாக நடந்துப்பேன்னு ஒவ்வொரு தடவையும் சண்டை போட்டு அடிச்சா தான் அனுப்பிட்டு இருந்தீங்க குடிச்சிட்டு. அப்படியெல்லாம் அப்போல்லாம் பொறுமையாக இருந்தப்போ நல்லா இருந்ததா? இப்போமா பொறுமையாக இருக்கிறதாம்மா? நீங்கள் முதல்ல நேரில் கிளம்பி வாங்க. நான் பேசிக்கிறேன். அவனுக்கு டைம் ஆகுது. கிளம்பி வாங்க. பேசணும். இங்கேயே உட்காந்துட்டு வரேன் டைமை கடத்திட்டு ஆளும் அவரும் வரட்டுங்க. இங்கே என்ன நடந்தாலும் நீ வந்து வீடியோ மட்டும் கட் பண்ணக்கூடாது. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது நடக்கிறப்ப நடக்கு. நீங்கள் இப்போ மருந்து குடிங்க. மருந்து கலந்துருக்குறியா? ஆமாம். மருந்து வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. குடிங்க. என்ன இத்தனை நாளா வந்து இன்னைக்கு குடிக்கிறேன் நாளைக்கு குடிக்கிறேன் இதே தான் கதை ஓடிட்டு இருந்தீங்க. வராமையே டிபிக்கு கொடுத்துட்டு ஓடிட்டு இருந்தீங்க. சைடு எஃபெக்ட் வரும்னு சொல்றாங்க மாப்ள. அதெல்லாம் ஒன்றும் வராது. மோர்ல மட்டும் தான் சைடு எஃபெக்ட் வருதா? மற்றது குடிக்கும் போது வீட்டுல அத்தனை பிரச்சனை வருது. அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வருதுன்னு தெரியறதே இல்லையா? குடிக்கிறது அப்படியே சரக்கடிச்சா மட்டும் உடம்புல எந்த பாதிப்புமே வருது இல்லையா? அதே சத்துட்டு அடிக்க ஓவர் குடிச்சு இந்த மருந்து குடிக்கிறது என்னமோ இத்தனை சைடு எஃபெக்ட். சப்புனுக்கு ஒண்ணுமே உப்பு போடலையா? உப்பு போட்டனே. போதுமா? சரி நேற்று எங்க போனீங்க? எங்க போனாங்க? வீட்டுல தான் இருந்தேன். போய் சொல்லாது. ஒரு வேலையை சின்ன வேலையா வெளியே போயிட்டு வந்தோம். என்ன வேலை? ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோமா? கேட்ட பதில் சொல்லுங்க. கை நீட்டிட்டு இருக்கிறேன். அப்படியே அடிப்பாரு. ஏய் அடிக்காத. எதுக்கு அடிக்கிற? நீ கம்முன்னு நீ உள்ள போமா. ஏய் நீ வாயை தரக்கா. நீ எதுவும் பேசாத. கம்முன்னு நீ கம்முன்னு இருமா. நான் பாத்துக்கிறேன். எங்க போனீங்கன்னு கேட்டேன் உங்களை தான். எங்க போனா எல்லாத்தையும் கூட சொல்லிட்டே இருக்கணுமா? ஆமா சொல்லணும். நான் ஏதாவது அடிக்காத எதுக்கு அடிக்கிற? அடிக்கிறமா வீட்டுக்கு இப்போ நீ கம்முன்னு நான் பேசிக்க. நீ உள்ள. ஏய் அடிக்காம பேசுறதா இருந்தா பேசு சரியா? எத்தனை அடி அடிச்சாரு? நீங்க வந்து சொல்லும் போது அவரு கேட்டாரா? இப்ப நான் என்ன கேட்டேன்? எங்க போனே எனக்கு அதுக்கு பதில் வர மாட்டேங்குதுல. அதுக்குன்னு நீ வர நீ உள்ள வர வச்சுட்டு நீ அவனை கொண்டு வராது. நீ கம்முன்னு கேட்ட கேள்வி பதில். என்னை கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லினா எனக்கு இதே அவங்களுக்கு இருக்கும்ல. பொண்டாட்டிட்ட மறைச்சிட்டு அப்படி என்ன
எங்க போனீங்க கேட்டா பதில் சொல்ல முடியாதா? உங்க ஃப்ரெண்ட பார்க்க போறேன் போதுமா? எந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு? என்ன யாரும் பார்த்தாலும் ஃப்ரெண்ட் நீங்க வந்து குழந்தை பாக்குறது முடியல. முந்தா நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து விட்டது இல்ல. அவனை வந்து பாத்தீங்களா இல்ல போன் தான் பண்ணி கேட்டீங்களா? ஃப்ரெண்ட பாக்க கேரிட்டு போய்க்கிறீங்க. எத்தனை வாட்டாலும் உங்களுக்கு அப்ப ஃப்ரெண்டு தான் முக்கியமா? பதில் பேசுங்க. என்னையோ தடுப்பூசிங்க மறுமலை போட்டு அடிக்கிற ஓடியாங்கோ. காமெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது. நீங்க எந்திரிங்க. அந்த பக்கம் நாங்க. நீ என்னடி வெச்சன உனக்கு? நடங்க அந்த பக்கம். யாரு? போங்க. நீ வாடா. பதில் பேசுங்க. நீ வர சொன்னா மருந்து குடிச்சிட்டல? அதனால இப்ப குடிச்சிட்டல? நீ நேத்து நடந்த கதை வந்துட்டு நீ சொன்ன கூப்பிட்டு வந்துட்டல? ஆமா கூப்பிட்டோனே வந்தீங்க. அப்படியே நேத்துல இருந்து போன மண்டல ஒண்ணு மண்டல எங்க உனையோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போனங்கறீங்க. காலையிலயும் கூப்பிட்டு பேசலங்காட்டி நான் எங்க அண்ணன் சொன்னங்காட்டி தானே வந்தீங்க. ஆமா. அதான் அண்ணனுக்கு நான் தானே கூப்பிட்டேன். கூப்பிட்டு என்ன பண்ற ஏது பண்ற அங்க கிட்ட என்னையும் பறிக்க கேட்டிருக்க மாட்டேங்க. ஏதோ பேசிட்டு வச்சிருந்திருப்பீங்க. நான் பேசி சொன்னங்காட்டி தானே வந்தீங்க. பேச கூப்பிட்டதே அவன் ஒண்ணு பேசணும்னு சொல்ல நான் தான் கூப்பிட்டேன் பேசணும்ட்டு வர சொல்லி. சரி வந்த மருந்து குடிச்சிட்டேன். பையன் என்ன பண்ற? பையன் அம்மாட்டக்கிறா. அதான் வந்து பையனை கேட்கறது இல்ல பொண்டாடி கேட்கறது இல்ல. நம்ம சௌரியத்துக்கு சுத்தி திரிய வேண்டியது. சரி நேற்று போனீங்களா? நான் என்ன முந்தா நாள் என்ன சொல்லிட்டு வந்தேன்? அக்கறை இருந்தா தாலி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் வாங்கிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு போய் வாங்கிட்டு வர. எத்தனை இதையே சொல்லிட்டு இருப்பீங்க. நீ போய் வாங்கிட்டு வரண்டி. ஏய் சும்மா அடிச்சுட்டே இருக்காத காயத்ரி. நீ கம்மன் நெருடா. அவனு என்னை அடிச்சு அனுப்புற. நான் இந்த கையே தூக்க முடியாம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாம எவ்வளவு அவஸ்தப்பட்டான். அதுக்குன்னு குடியில இருக்கும்போது ஒரு நாய் குடி இல்லாம இருந்த ஒரு நாயமா நான் எவ்வளவு அனுபவிச்சிருப்பேன். என்ன முழிக்கிறீங்க? ஏன் அந்த தாலி கொண்டு போய் வேற எங்காவது போடலாம் நினைப்பா? அதுக்காக நம்ம ஐடியா. வாயை மூடிட்டு சப்புன்னு அறிஞ்சு போடுவேன். என்ன வாயை மூடிக்கிற? அந்த ஐடியால தான் சுத்தி திரிவீங்களா? வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்படியே இதுதான் ஜாக்குன்னு ஓடி போயிட வேண்டியது. போன பண்றது கிடையாது. 20 நாளைக்கு மேல ஆகுது. இன்னும் தாலி கொண்டாந்து தர கிடையாது. அப்புறம் என்ன நினைப்பாங்க உங்களுக்கு? தண்ணி அடிச்சா மட்டும் வாய் பேச வருமா? இல்லாட்டி பேச வராதா? ஊமையாட்டம் நின்றுட்டே இருக்கிறீங்க. சும்மா கை நீட்டாம பேசுறாய். அப்படித்தான் நீட்டுவேன். உங்ககிட்ட நான் வாங்கினேன்ல எண்ணெய் அடிக்கும் போது மட்டும் கையை சீவக்கட்டை எல்லாம் வந்துச்சு. அருவாள் எடுத்துட்டு வந்தீங்க. அதனால வாங்கி ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. என்ன ஞாபகம் இல்ல? போதையில இருந்து தெரியல எனக்கு. இப்படியே சொல்லிட்டு எத்தனை நாளைக்கு காலத்தை ஓட்டுவீங்க? இந்த 4 வருஷத்துல எத்தனை அடி வாங்கிருப்பேன் நான் உங்ககிட்ட? கல்யாணம் முடிச்சு 6 வருஷம். அப்போ இந்த டிசம்பர் வந்தா 7 வருஷம் ஆகுது. 4 வருஷம் தான் கரெக்டா இருந்தீங்க. என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிற? உங்களுக்கு 3 வருஷம் பாத்துக்கலையா? பாத்துக்கலாம். சும்மா சோறாக்கி போட்டு காசு கொடுத்துட்டா மட்டும் போதுமா? தண்ணி அடிச்சுட்டு வந்து சண்டை போட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க நல்லா பாத்துக்குங்கிறதுக்காக நான் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பேன் உங்ககிட்ட. சரி அனிமே அடிக்க மாட்டேன் பேச மாட்டேன். அப்படி நம்பிதான் ஒவ்வொரு தடவையும் வந்த. எது பண்ணாம விட்டுட்டீங்களா? ஒரு டைம் அதான் மருந்து குடிச்சிட்டா. மருந்து குடிச்சிட்டீங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே வந்து குடிச்சிருக்கீங்க. டெய்லி எப்படி வருவீங்க நான் நம்புறது? இது பேசணும்னு வாங்கன்னு சொன்ன காட்டின்னு வந்தீங்க. அத பேசணும்னு சொல்லி வான்னு சொல்லி போட்டு மருந்து குடின்னு சொன்னீங்களா? ஆமா குடிச்சிட்டல. கம்மன் குடிச்சிட்டா. இத்தனை அடி அடிச்சிட்டீங்க நீங்க. இதுக்கெல்லாம் நான் கணக்கு வச்சு நான் திருப்பி பதில் கொடுப்பேங்கிறீங்களா? அப்படியெல்லாம் சொல்லு. போறேன். எங்க போறீங்க? நான் என்ன சொன்னேன்? இங்க வந்து இருந்து மருந்து 10 நாள் குடிச்சீங்கன்னா தான் நான் வருவேன்னு சொன்னோம்ல. இல்ல அத்தை வீட்டுக்கு போறேன்னு விட்டோம்ல. நீங்க இங்க வந்துட்டு அங்கங்க போய் படுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி நம்புறது? நீங்க வீட்டுலதான் இருக்கீங்க. இப்பவே நேற்று என்ன வேலைன்னு கேட்டா ஃப்ரெண்ட பாக்க ஏறிட்டு போயிட்டாங்கிறீங்க. நான் டெய்லி காலையில வந்து குடிக்கிறேன்னு சொன்னேன்ல. எப்ப சொன்னீங்க என்கிட்ட? முந்தா நேத்து. டென்ஷன் வெறி ஆக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க இங்க மருந்து குடிச்சிட்டு நீங்க மறுபடியும் ஃப்ரெண்ட பாக்கிட்ட ஏறிட்டு போய் குடிச்சீங்கன்னா நான் என்ன பண்றது? குடிக்க மாட்டே. அதான் நீ சொன்னீங்க இது குடிச்சா குடிக்கிற வாசனையே வராது நல்லதுன்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் என்ன? அப்புறம் பயப்படுற? உங்களெல்லாம் நம்பவே முடியாது. நீங்க எப்பேற்பட்ட கிராதகம் தெரியுமா? நான் கோயிலுக்கு போகும்போது வாக்கு ஒண்ணு கேட்டீங்களா? ஆமா. நல்லபடியா ஒண்ணு சொல்ல. அது என்னன்னு கேட்ட இப்போ வரைக்கும் சொன்னீங்களா? அது பர்சனல். என்ன பர்சனல்? என்கிட்ட சொல்லாம அப்படி என்ன பர்சனல்? சொல்லுங்க. டென்ஷன் ஏத்திட்டு இருக்காதீங்க. ஐயோ அது ஒண்ணுமில்ல. அது காருக்கு தான் கேட்டுக்கலான்னு கேட்டேன். காரு வச்சுக்கலாமா வேண்டாமா சாமி கொடுத்துடலாமான்னு கேட்கலான்னு கேட்டேன். அப்புறம் அதை சொல்றதுக்கு என்ன? அதை சொல்றதுக்கு என்னன்னா காருக்கு ரெடி பண்றதுக்கு எப்படி செலவாக மாட்டேங்குது. பைனான்ஸ் வேற கட்டணும்.
இந்த நகை வேற திருப்பி போனேன். சரி இப்போ கார் ரெடி பண்ணி ஃபைனான்ஸ் கட்டினா நகை திருப்ப முடியாது. அதான் வீட்டு செலவு அப்புறம் வாடகை செலவு எத்தனையோ செலவு இருக்குதோ. அதுதான் எனக்கு டெய்லியுமே மண்டையில ஓட்டு குழப்புற விஷயம். அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்லை. இத்தனைக்கும் காரணம் யார்? நீங்க தானே. நான் என்ன காரணம்? இப்படி குடுத்துட்டு செலவு பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தாங்காட்டின்னு தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. இப்படி குடிக்காம காசு எங்கிட்ட ஒழுங்கா கொடுத்துருந்தீங்கன்னா நான் பார்த்து செலவு பண்ணி இருந்திருப்பேன்ல. அதுதான் பண்ண தப்பு. இனிமே உங்களோட அக்கௌண்ட்ல யாராலுமே பண்ணிட்டேன்ல. நான் உங்கள்கிட்ட தான் காசு கேட்கறேன். செலவுக்கு மட்டும்தான். அது என்ன செலவுன்னு சொல்லித்தானே கேட்கறேன். ஆமா, உங்களை வாங்கி தானே செலவு பண்றேன். காசு வராத வரைக்கும் கரெக்டா இருக்கிறீங்கப்பா. காசு வந்தாலே உங்க புத்தி காட்டிடுறீங்க. உடனே 1000 ரூபாய் கொடுப்பேன். என் காசு உங்ககிட்ட கொடுத்தாங்காட்டியும் தானே நீ இவ்வளவு வாய் பேசுறேன்னு நிறைய கேட்கறீங்க. இப்பதான் குடிக்கிறதுல நான் கரெக்டா இருக்கிறேன்ல நானு. நீ குடிக்கிறதில்லன்னு சொல்லி நீ எங்ககிட்ட வாய் சவடால தான் சொல்லிட்டு இருக்கிற. நாங்க டெய்லியும் வந்து நீ இங்க வந்துட்டு ஓடிடுற. வந்து 10 நிமிஷம் கூட இங்க உட்கார மாட்டேங்கிற. வந்து மருந்து குடிக்கிறேன்னு சொன்னாலும் அதையும் பண்ண மாட்டேங்கிற. அங்க போய் உட்காந்துருக்கிறேன். டெய்லியும் வந்து நாங்க டெய்லியும் வந்து உன்னை தேடி தேடி வந்து பார்த்துட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் அந்த மருந்தெல்லாம் டெய்லி இருந்து குடிச்சாதான் சரிப்பட்டு வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை குடிக்கிறதுக்கெல்லாம் அந்த மருந்து குடிக்கிறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். சரி, இன்னைக்கு தான் முதல் தடவை குடிச்சிருக்கிற. அதான் பாக்குறேன். இன்னும் நாளையில இருந்து நீ எப்படி வந்து குடிக்கிற நானும் பாக்குறேன். மருந்து வந்து குடிச்சு கரெக்டா இருந்தீங்கன்னா தான் நான் வருவேன். சரியா? இல்ல இன்னைக்கு வந்து குடிச்சு போட்டு இன்னைக்கு இப்படி பண்ணிட்டா நாளைக்கு போகாம விட்டுறலான்ட்டு அதான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லையும் பயணி இதோட மறந்துட வேண்டியதான். நீங்க இல்ல கரெக்டா இருப்பேன். இருந்து காட்டுங்க. கரெக்டா இருக்க சொல்லிதான் எல்லாரும் ஆசைப்படுறோம். சரியா? வேண்டாம், நீங்க தனியாவே பொழைச்சுக்கங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன்லாம் உங்ககிட்ட சொல்லல. எனக்கு குடி ஒண்ணுதான் உங்ககிட்ட பிரச்சனை. அது இல்லாம இருக்கணுங்கிறக்காக தான் இவ்வளவு தூரம் போராடி சொல்லிட்டு இருக்கிறேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன்.